வரலாற்றில் நீங்கள் எழுதிவோங்க, ஒருத்தன் வாழ்ந்தான் தன்னோட கடைசி படம் வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கதற விட்டான்றது வரலாற்றில் நீங்கள் எழுதுங்க சார். பார்த்தாலே மொத்த படையும் அடங்குது. அவர் ஆடியோ லஞ்சிலே சொன்னார், ஏற்கனவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இப்போ நான் வேற ட்ராக்ல போகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப முடியல, என்ன சொல்றது. ஏன் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல, இவருக்காக தான் இதை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு ரீசன் இருக்கும்ல, என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அவருக்காக தான் எதிர்க்கிறாங்க, அவரை பார்த்து பயப்படுறாங்கன்றீங்க. அப்படியே வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு சார், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும். இப்போ 12ஆம் தேதி அந்த கரூர் இன்சிடென்ட்டோட சம்மன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு போகிறாங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ தான் சார் பண்ண முடியும் சொல்லுங்கள் சார். அவ்வளோ ஒரு இதில் இருக்கார். நான் தூத்துக்குடியில் மக்கள் இயக்கத்தில் இருந்தேன் சார், நான் சின்ன வயசுல இருந்து. அவரை நான் நேரில் பார்த்து பழகி தங்கமான மனுஷன் சார். அவரை தப்பாக பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், உண்மையிலே தங்கமான மனுஷன். மிஸ் பண்ணிடாதீங்க. விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ண மாதிரி தயவு செஞ்சு விஜய் சாரை மிஸ் பண்ணிடாதீங்க, அண்ணனை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல மாட்டேன் சார். பயப்படுறாங்கன்றீங்க, அதை மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க சார். அடித்து சொல்கிறேன் சார், நீங்கள் பப்ளிக் ரிவ்யூ ஓப்பனாக போடுங்க சார். அவர் மொத்த கவர்மெண்ட்டையும் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு இருக்காரு சார். அவர் சீரியஸாக சொல்கிறேன். படம் எப்போ வரும், ஏதோ ஒரு டேட் எதிர்பார்ப்பு இருக்கா சார்? எப்போ வந்தாலும் முடிஞ்சிருச்சு, எப்போ வந்தாலும் அன்னைக்கு தான் சார் எங்களுக்கு பொங்கல். சீரியஸாக சொல்கிறேன், எப்போ வந்தாலும் அன்னைக்கு தான் பொங்கல்.